வணக்கம். நான் கோதாஸ் பிரகாஷ், ஸ்ரீலங்கா கன்சர்ன் அசோசியேஷன் செயலாளர் இலங்கையினுடைய. என்னென்னு சொன்னால், இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த ஊடக சந்திப்பை நான் நடத்துகிறேன்னு சொன்னால், எம்சிஎஃப் ஃபண்டுன்னு சொல்கிறது, மோட்டரபிள் கண்டிஷன் ஃபண்ட். இந்த நிதி எப்படின்னு சொன்னால், அந்த 1,00,000 கிலோமீட்டர் வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியால் நிப்பாட்டப்பட்டது. மீண்டும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பித்தது. இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பித்து இலங்கை ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கையில் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் ட்ரிங்கோ பேட்டிக்குளம் வரைக்கு 7,000 மில்லியன் காசு கொடுக்க இருக்காங்க. 7 பில்லியன். அந்த நிதி இன்னும் கொடுக்கல. இப்போ கிட்டத்தட்ட போன மார்ச் மாதத்துக்கு பிறகு இன்னும் மலங்காலில் ஒப்பந்தக்காரர்கள் பெரிய இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்காங்க. அதாவது லேபர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, மேசனுக்கு சம்பளம் கொடுக்கல, மற்றது வேண்டிய மெட்டீரியலுக்கு சம்பளம் கொடுக்கல, ஃபயரிங் மிஷினரிக்கு சம்பளம் கொடுக்கல, லீசிங் பிரச்சனை இந்த போன்ற பல விடயங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. இந்த நிதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்பிஆர்ஆர்பி என்று சொல்லி லோக்கல் பேங்க் ரூரல் ரோட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி அந்த திட்டத்துக்கூடாக இந்த நிதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வேலை திட்டங்களுக்காண்டி ஒதுக்கப்பட்ட நிதியை அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் தன்னுடைய அரசியல் தேவைக்காண்டி பாராளுமன்றத்தில் இருந்த 125 எம்பிகளுக்கும் அவர்கள் சார்ந்த ஒவ்வொருக்கும் தலா 12 கிலோமீட்டர் படி இந்த நிதியை அதுக்கு மாற்றி வழங்கியிருந்தார். அப்போ எங்கட நிதியை அவர் அதுக்கு வழங்கியிருந்ததால் இந்த வேலை திட்டங்கள் அதுக்கு முதல்ல நடைபெற்றது. அந்த நிதி எங்களுக்கு ஒதுக்கியிருக்கப்பட வேண்டிய நிதி. அப்போ இது சம்பந்தமாக அதுக்கு வழங்கினால எங்களுக்கு இந்த நிதி இன்னும் கொடுக்கல. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதி, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், மற்றது நீதி அமைச்சின் செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை அமைச்சின் செயலாளர், மற்ற தேசிய கணக்காய்வு நாயகம், மற்றது பணிப்பாளர் கிழக்கு மாகாணம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மற்றது பாராளுமன்ற ஆணைக்குழு என்பதற்கு நாங்கள் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருக்கோம். இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இந்த விடய சம்பந்தமாக ஆராய்ந்து எங்களை கொடுப்பனவை வழங்க சொல்லி பணிந்திருக்கிறார். எனவே இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற போது இந்த தேர்தலுக்கு முதல் இது எங்களுக்குரிய நிதியை கண்டிப்பாக இந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு வழங்கி வைக்கணும் என்று சொல்லி இலங்கையில் உள்ள அனைத்து ஒப்பந்தக்காரர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.